பெருக்க சொன்னா பெருக்கல, பூ கட்ட சொன்னா இப்படி தூங்குறாங்க. என்ன பண்றது? சாமி காரியத்துக்கு வந்துட்டு கோவில்ல படுத்து தூங்குறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. நான் தான் ஆத்தா வந்திருக்கேன். நான் இருக்கிற இடத்துல என்ன தூக்கம்? என்னடி சத்தம்? ஆமாண்டி, எனக்கும் ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றல. எந்திரிக்க போறீங்களா இல்லையா? நிஷா எந்திரி எந்திரி. அங்க பாரு, அங்க பாரு. அக்கா, நான் தான் வெண்ணிலா. என்னக்கா பயந்துட்டீங்களா? பின்ன என்ன வெண்ணிலா, நாங்க சும்மாவே உன்னை பார்த்து பயப்படுவோம். இதுல எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் எதுக்கு? இன்னைக்கு காலையில கோயிலுக்கு வந்து கண்டிப்பா மந்திரிச்சு கயிறு கட்டணும். ஏன் தான் இப்படி பயந்து சாவுறீங்களோ? அதுதான் எனக்கு பயமே. செத்துட்டா என்ன பண்றது? என் வீட்டுக்கு வேற நான் ஒரே பொண்ணு. சரி சரி, இந்த வேலையெல்லாம் பார்த்தது போதும். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுற வேலையை பாப்போம். என் கோலமே அலங்கோலமா ஆயிடுச்சு, இதுல இந்த கோலம் வேறயா? என்னக்கா? அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோலம் போடலான்னு சொல்ல வந்த வெண்ணிலா. சரி வாங்க. ஏய் வாங்கடி. இன்னும் சித்திய காணோம். எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. அப்பாவோட பர்த்டேன்னு சொல்லி நீ தானே இன்ட்ரெஸ்டா இருந்த. இப்ப திடீர்னு தூக்கம் வருதா? அது எதுனா? போங்க அத்தை, அப்பாவையும் காணோம் சித்தியும் காணோம். தூக்கமா வருது. நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துருவாங்க. நீ வேணா ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரம் படுத்து கண்ணை மூடி தூங்கு. அவங்க வந்ததும் நான் உன்னை எழுப்பி விட்டுடுறேன், சரியா? சரி அத்தா. தூங்கு, படு. அப்பா வந்த உடனே நாம இது கொடுக்கலாம். அத்தா, அப்பா வந்தா எழுப்பாம விட்டுற கூடாது, சரியா? ருத்ரா பாப்பா விட்டுட்டு நாங்க கேக் கட் பண்ணிடுவோமா? உங்க அப்பாவோட சேர்ந்து நீ தான் கேக் கட் பண்ண போற. தூங்கு. அத்தா, எங்க எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்து. டேய் போதும்டா. இதுல அம்மனுக்கு சாத்த வேண்டிய புடவை இருக்கு. இதை பிரகாரத்துல வச்சுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன். போன குடுறா. டேய் சீக்கிரம் வந்துடு. செங்கல் சூழல போய் லோடு அனுப்பணும். எது அந்த 4 லோடு தானே? அதை 40ஓட சொல்லிட்டேன். பக்கத்துல இருந்து ஏத்திட்டு வரேன். நீ வெண்ணில கிட்ட பேசிட்டு இரு. டேய் ஒரு நிமிஷம். என்னடா? இல்லடா, வரும்போது ஜீப் எடுத்துட்டு வா. வெண்ணிலாவை சேர்த்து ஸ்வேதோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போடும். புரியுதா? சரிடா. சரி கிளம்பு. போலாம்ல? ஸ்டைல் பண்ணாம பார்த்து ஓட்டிட்டு போ. நீ பார்க்காம ஓட்டிட்டு போவாங்க.
ஹலோ சார் அது ஒன்றும் இல்லை, மிஷின் ரிப்பேராகி நின்றுச்சு சார். மறுபடியும் நின்றுடுச்சா? ஆமாம் சார், லோடு அதிகமாக இருக்கும் போல இருக்கு, அதான் ஃபால்ட் ஆகி நின்றுச்சு சார். இப்போ தானே சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க, மறுபடியும் நின்றுடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அக்கா என்னக்கா இது? புள்ளி இப்படி வைக்க கூடாதுக்கா. வெண்ணிலா, நீ எத்தனை புள்ளி வைக்க சொல்றியோ நாங்களும் அதே வச்சிடுறோம். எதுவா இருந்தாலும் சொல்லு, நாங்க அப்படியே செஞ்சிடுறோம். அக்கா எனக்கு வர வர நீங்க பேசுறது எதுவுமே புரியலக்கா. ஒரு மாதிரியாவே பேசுறீங்க, போங்க. ஹலோ, சொல்லு ஸ்வேதா. நான் வெளியில தான் நிக்கிறேன். வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி வெளியில வாங்க, ஏதாவது ஐடியா பண்ணுவோம். எப்படி கிளம்பி 3 பேரும் வெளியே வருது? ஏதாவது அவன் நம்புற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி அவளை நம்ப வச்சுட்டு சீக்கிரம் வெளியில வாங்க. நான் வெயிட் பண்றேன். சரி. சீக்கிரம் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் ஸ்வேதா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, உடனே வர சொன்னா. வெண்ணிலா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமா வெண்ணிலா, எனக்கும் அப்பத்துல இருந்து ரொம்ப பசி. என்னக்கா முதல்லயே சொல்றது இல்லையா? சரி நீங்க போயிட்டு வாங்க, நிஷாக்கா மட்டும் இருக்கட்டும். இல்ல வெண்ணிலா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. இருங்கக்கா, கொஞ்ச நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு நானும் வீட்டுக்கு தானே வரப்போறேன். இல்ல வெண்ணிலா, ரொம்ப பசிக்குது, இல்லன்னா நான் உன்கிட்ட இப்படி கேப்பேனா? சரிக்கா, பசியோட வேலை செஞ்சா சாமிக்கே பிடிக்காது. சரி நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. எனக்கு பசி பட்னி விரதம் எல்லாம் பழகிடுச்சு. ஆமா வெண்ணிலா, நீ எப்பவுமே வெண்ணிலா த கிரேட் தான். நாங்க யாரு? அட போங்கக்கா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். விளையாட்டு இல்லம்மா, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்க வர வரைக்கும் நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க என்ன? சரி வெண்ணிலா, நீ கண்டினியூ பண்ணு. சரிக்கா. ஏய் என்னடி ஆச்சு? சாப்பிட்டு வரதா சொல்லி கிளம்பி வந்துட்டோம் ஸ்வேதா. கேட்டு வர பூட்டியாச்சு. சாவி இந்தா. வெண்ணிலா, என் கையில நீ எப்படி சிக்கிருக்க பாத்தியா? உன்னையும் இதே மாதிரி நான் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுற நாள் வரத்தான் போகுது. வகையா சிக்கிட்டல்ல, உள்ளே கிடந்து சாகு. மாமாவுக்கு நான் தான் வாழ்த்து சொல்லி அசத்த போறேன். அவரோட முழு கவனத்தையும் என் பக்கம் எப்படி திருப்புறதுன்னு எனக்கு தெரியும். வாங்கடி போலாம். அண்ணா என்னண்ணா நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அண்ணா லோடு மட்டும் கம்மி பண்ண பத்தாதுண்ணே. பெல்ட் இருக்குல்ல, அந்த பெல்ட் கையால சுத்தி விடுங்க. சார் மிஷின் ஓடல சார். பெல்ட் கையால சுத்தி விடுங்கண்ணா. அண்ணா இந்த பாருங்கண்ணா, என்னால இப்ப நேர்ல வர முடியாதுண்ணா, என்கிட்ட இப்ப வண்டி வேற இல்லைண்ணா, புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணுன்னா சொல்றேன், நீங்க அப்படியே பண்ணுங்க. ஏன்
ஸ்வேதா வெண்ணிலா உள்ள வச்சு பூட்டிட்டோமே, அவ கத்தி கலாட்டா பண்ணிட்டா என்ன பண்றது? அவ என்னதான் கத்தி கலாட்டா பண்ணாலும் காலையில வரைக்கும் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. நீ கவலையே படாத. ஏ ஸ்வேதா, ஜீப் நிக்குதுரி, உன் மாமா வந்துட்டாரு போல இருக்கா? ம், அதெல்லாம் தெரிஞ்சுக்காமலையா நான் வருவேன்? நான் கோயிலுக்கு வரும்போதே மாமா ஜீப் நின்னதை நான் பார்த்துட்டேன். மாமா அப்பவே வந்துட்டாரு. வீட்டுலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். போய் அந்த குட்டு சத்தம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வரலாம். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்க சித்தி வர மாட்டா. அவளை லாக் பண்ணியாச்சு. ஏ ஸ்வேதா, என்னடி நீ அங்க எதுவுமே பண்ணாம நீ பாட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்ட? அவங்க 2 பேரும் நிதானமா தூங்கட்டும். வெண்ணிலா வந்துருவா, மாமாவுக்கு விஷ் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தவங்க இப்போ எந்திரிக்கவே முடியாதபடி தூங்குறாங்க. பாவம், அந்த வெண்ணிலா வர போறதும் இல்ல, இவங்க கேக் வெட்ட போறதும் இல்ல. காலையில எந்திரிச்சு ஐயோ தூங்கிட்டோமே, வெண்ணிலாவை காணுமேன்னு தலையில அடிச்சுப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். மாமா தூங்குறாரா இல்ல என்ன பண்றாருன்னு எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி ஸ்வேதா. மாமா, இன்னைக்கு நீங்க அசர போறீங்க மாமா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. எங்க போறான்னு தெரியலையே. ஏய் ஸ்வேதா, ஏய் என்னடி? ஒருவேளை உங்க மாமா முழிச்சிட்டு இருந்து உன்னை பாத்துட்டா கேக் கூட வரும்போது சர்ப்ரைஸா இருக்காதுடி. நீ உன் மாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தானே இத்தனை பிளான் பண்ணிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு அங்க போய் நின்னா என்ன ஸ்வேதா, நீ இன்னும் தூங்கலையா? பர்த்டே செலிப்ரேட் பண்ண முழிச்சிட்டு இருந்தியான்னு அவரே கேப்பாரு. தேவையா இது? ஆமால, நல்ல வேளை நிஷா என் மானம் போகாம காப்பாத்துன. ஓகே ஓகே, வாங்க ரூமுக்கு போலாம். ஓகே போலாம். ஐயோ, நாளைக்கு அண்ணனுக்கு பர்த்டே. 7 மணிக்கே நான் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிருவேன். அப்புறம் நம்ம திட்டம் போட்டபடி மாமாக்கு வாழ்த்து சொல்லிடலாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? வேதாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனவங்க இன்னும் வரலையே. இப்ப என்ன பண்றது? இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. சரி, நாம வீட்டுக்கு கிளம்பிடலாம். சாவி ஐயோ, அக்ஷயாக்கா மறந்து வெளியில தாப்பால் போட்டு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஜனனியும் ருத்ராவும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஐயோ, மாமா வேற வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. கையில இந்த நேரம் பார்த்து போன் கூட இல்ல. என்ன பண்றது?
என் வாழ்க்கையில எப்பவுமே நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்க அனுமதி கொடுக்கவே மாட்டியா? நான் என்ன பெருசா ஆசைப்பட்டேன்? நாளைக்கு என் முத்து மாமாக்கு பிறந்த நாள். அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு முதல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லணும்னு நினைச்சோம். அதுக்கு கூடவே எனக்கு கொடுப்பன கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டு. யாராவது வந்து கதவு திறக்கணும். வீட்டுக்கு போன அக்ஷயாக்காவும் நிஷாக்காவும் திரும்ப வரணும். எப்படியாவது நான் போய் முத்து மாமாக்கு வாழ்த்து சொல்லணும். இல்லனா ருத்ரா முகத்தை நான் எப்படி பாப்பேன்? பாவம் அந்த புள்ள ஆசை ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா. வரும்போது கூட என்கிட்ட சொல்லிதான் அனுப்புனா. நான் என்ன பண்றது? இப்படி பண்ணிட்டியே. என் வாழ்க்கையில விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சாமா? ஹலோ ஹலோ சார்ஜ் போச்சா? எப்படியாவது கதவை திறக்கணும் சாமி. சாமி, யாராவது கதவு திறக்கணும். கடவுளே. வெண்ணிலா, ஐயோ கடவுளே, எந்த நேரம் பார்த்து முத்து மாமா கூப்பிடுற மாதிரியே கேக்குதே. வெண்ணிலா